அதாவது உத்தமனும் வில்லனும் ஒரே ஆள்தான். இதில் வந்து இரட்டை வேடம் என்பது இல்லை, இரண்டு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஒன்று வந்து 8ஆம் நூற்றாண்டு, இன்னொன்று வந்து 21ஆம் நூற்றாண்டு. வித்தியாசமான ஒரு படம். இதில் என்ன இல்லை என்பதை தெளிவாக சொல்ல முடியும். என்ன இருக்கிறது என்பது நீளமான பட்டியல், என்ன இல்லை என்பது வந்து சுருக்கமான ஒரு விஷயம். இதில் வந்து வழிந்தோடும் ரத்தம் அட்டி ரத்த கலரி ஃபைட்டு அது கிடையாது. கார் தலை குப்புற விழுதும் கார் சேசிங்கும், மனிதர்களை ட்ரிப்பிள் சமர்சால்ட் அடித்து மிதிப்பதும் அல்லது துப்பாக்கியால் சுடுவதும் ஸ்லோ மோஷனில் ஓடுவதும் இதெல்லாம் இருக்காது. இது மனிதர்களை பற்றிய படம். இது காமெடி படமான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போ அழுகிற படமான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ரெண்டும் நெகிழ்வு நிறையா இருக்கும் படத்தில், சிரிப்பும் நிறையா இருக்கும், ரெண்டும் கலந்தது தான் இது. தையம்ங்கிறது ஃப்ரெஞ்சு வார்த்தையாக ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்த்தேன். இந்த தையம்ங்கிற வார்த்தையை வந்து இது எப்படி இருக்குன்னா, இந்த ஆண்டாள்ங்கிறத வந்து ஃப்ரெஞ்சு கவிஞர்கிட்ட இருந்து தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள், ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் எல்லாமே யாருடைய சொத்து என்பதை இதை குறிப்பிடுகிறது. தையம் என்னும் கலை 1000 வருடம். அப்போ பிரான்ஸில் இன்னும் சரிவர அரசு பரிபாலனம் நடக்க துவங்கி இருக்காது. ரோமன் பிடியில் இருந்திருப்பார்கள் அவர்கள். நான் வந்து இவரோட ஒரு 3 படம் கே விஸ்வநாத் சாரோட அதில் ரொம்ப நெருங்கிட்டோம். பாலச்சந்தர் சார் கூட அது மாதிரி 10 மடங்கு 12 மடங்கு ஜாஸ்தி 36 படம் பண்ணியிருக்கேன் நான். அவருக்கு இந்த படத்தையும் காட்ட முடியல. அதில் அவர் நடிக்காமலும் இருந்திருந்தால் எத்தனையோ படத்தில் நடிக்கலை. ஆனால் இந்த படத்தில் அவர் நடித்து விட்டு போயிருக்கிறார் என்பது வந்து எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆவணமாக அது மாறி இருக்கிறது. எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமான ஒரு ஆவணம். ஏன் இன்னும் சொல்லப்போனால், அந்த வீட்டில் ஒரு அம்மா தனியாக உட்காந்துருக்காங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை போட்டு பார்க்க ஒரு படமாக இது மாறி விடுது. ரமேஷ் அரவிந்துங்கிறவர் வந்து இது அவருக்கும் தெரியும், எனக்கும் சரி, ஒரு பெரிய புது அனுபவமாக இருக்காது ஒன்று. ஏன்னா நாங்கள்லாம் அதை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. திரு கேபி அவர்களுடன் நாங்கள் பழகிவிட்டதாலோ எல்லார் வேலையும் செய்வோம். அதில் வந்து டிக்னிட்டி ஆஃப் லேபர், அது வந்து எந்த லேபர் செஞ்சாலும் அதில் ஒரு டிக்னிட்டி உண்டு. ஒரு படத்தை உந்தி முன்னே தள்ளுவதற்கு யார் எந்த பாகத்தை பிடிக்கிறார்கள் என்பதை பொறுத்து இந்த தேர் நகர்த்த வேண்டும் என்பதுதான். அப்படி பார்க்கும்போது ரமேஷ் பல நேரங்களில் நான் எடுக்கும் சினிமாக்களில் இருந்திருக்கிறார். இன்னொரு பெரிய உதாரணம் சொல்ல வேண்டும்னா, குணா படத்தின் இயக்குனர். ஏற்கனவே எனது படத்தில் நான் இல்லாத படங்களை எல்லாம் இயக்கியவர். குணாவுக்கும் இயக்குனர். அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் வருடங்களிலேயே மீண்டும் எனக்கு உதவி இயக்குனராக வருகிறார். அதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு மார்க்கெட்டை சரிஞ்சிருச்சுங்கிறது இல்லை, நான் அவருக்கு உதவி இயக்குனராக இருந்தேன் குணாவின் சமயத்தில். அதற்கான பரிமாற்றம் தான் அது. ஒரு அது மாதிரி தான் நாங்கள் இருப்போம். இப்போ நான் திடீர்னு இப்போ ஃபோன் போட்டு விருமாண்டிக்கு கூப்பிட்டேன், வந்து பண்ணி கொடுத்தாரு. ஹேராமுக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறமும் போய் படம் டைரக்ட் பண்ணார். வேஷம் கொடுத்தா வேஷம் நடிப்பார். இந்த சினிமா என்னும் இந்த அற்புத தொழிற்சாலையில் எந்த வேலை கிடைத்தாலும் செய்ய தயாராக இருக்கும் ஒரு சிறிய கூட்டம். நல்ல உயர் பதவி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆரம்பத்திலிருந்தே என்பது தான் எங்களுடைய பாக்கியம். 5 ஹீரோயின்னா டியூட் பாடினா தான் ஹீரோயின் கிடையாது. 5 ஹீரோயின் அற்புதமாக நடித்திருக்கிறார்கள். அதில் வந்து ஊர்வசி நடிக்கிறார்னு சொல்கிறது வந்து ஒரு புதிய அறிமுகமாக இருக்காது. நல்லா நடிக்கிறது மட்டும்தான் அவருடைய முதல் வேலை. பார்வதியை நடிச்சிருக்காங்க. பெரிய வேஷம்னு சொல்லிட முடியாது, சின்ன வேஷம்னு சொல்லிட முடியாது. அவங்களுடைய ஆட்டம் ஊர்வசியை சொல்ல முடியதில்லை. ஆண்ட்ரியாவே உங்களுக்கு ஒரு வியப்பாகத்தான் இருக்கும். இதுவரை பார்க்காத ஒரு ஆண்ட்ரியாவாக. பூஜா குமாரை நீங்கள் இதுவரைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு படங்களில். அது மாதிரி புதுசாக ஒரு பையன் அஸ்வின் ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இதுவரை நடித்ததே கிடையாது. அவர் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கிலாண்டில் போய் படிக்க போயிருந்தவர். அவர் ஒரு பாத்திரம் செய்திருக்கிறார். இதெல்லாம் மிக வித்தியாசமாக என்னுடைய மகனாக நடிக்கிறார். இருக்கேன், கடவுள் இல்லாமல் உண்டா? அவன் படத்தின் நாயகன். அவர் நாயகன் டயலாக் சொன்னாரு.
அதனால